பாமகவை உடைத்த மாதிரி அதிமுகவை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நம்ம சொல்லலை, பொதுவாகவே அரசியல் வல்லுநர்கள் இன்றைக்கு வைக்கின்ற கருத்து என்னென்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டணி கட்சியையும் அவர் விடதாக கிடையாது, அவர்களே சேஃபாக பார்த்துட்டுருக்கார். 2026 வரைக்கும் அந்த கூட்டணி வலிமையாக இருக்கணும். அதே சமயத்தில் எதிரணியை எப்படி பலவீனப்படுத்தணும், இன்றைக்கு ஜி.கே. மணியையும் அருளையும் வைத்து எப்படி பாமகவை உடைத்தார்களோ அந்த மாதிரி அதிமுகவை உடைக்கணும். அதற்கு மற்ற இப்போ இந்த பக்கம் சி.வி. சண்முகமோ அல்லது கே.பி. முனிசாமியோ அல்லது இந்த பக்கம் கே.சி. வீரமணி இவர்களுக்கு உடையுமான்ற உடையாது. அதே சமயத்தில் தேவர் சைடு அந்த பக்கம் இருக்கிறவர்களை வைத்து உடைக்கணும்னா அதுவும் முடியாது. அப்படி உடைத்தாலும் அது பலன் இல்லாமல் போயிடும். அப்போது யாரை வைத்து பண்ணால் அவர் கண்ணை வைத்து அவருடைய விரலை வைத்து அவர் கண்ணை குத்தணும். அதற்கு யார் சரியான என்பது தான் செங்கோட்டையன் தென்படுகிறார். ஏன்னா செங்கோட்டையனும் அதிர்ப்தி இருந்துப்பார். செங்கோட்டையன் தெரிஞ்ச அளவு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா ரொம்ப தெரியல. அப்போது அந்த கட்சியில் மூத்த நிர்வாகியாக இருந்தது அதிகமாக தெரியப்படுது. ஒன்று செங்கோட்டையன், மாப்பா பாண்டியன், அதுக்கப்புறம் கே.பி. முனிசாமி, கே.சி. வீரமணி, சி.வி. சண்முகம், அந்த பக்கம் செந்தில் பாலாஜி, இன்றைக்கி திமுக கூட அந்த பாலாஜி, அவர் ராஜேந்திர பாலாஜா, இவர் செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி அன்றைக்கு தெரிஞ்சுருந்தாங்க. அன்றைக்கு நிலையில் கூட நமக்கு தெரியாது இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால் பார்த்தோன்னா அந்த பெல்ட்டிலேருந்தே அவர் கண்ணை குத்தினா அந்த கட்சி பலவீனமாகும். அதனால் செங்கோட்டனை ஓரளவுக்கு அழைத்து பேசி, நீ சாதாரணமாக கேட்டால் அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, அப்போது பழைய ஆட்களெல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்துங்க அப்படி கோரிக்கை வச்சு நீங்கள் டாமினேட் ஆக பாருங்கள் அப்படின்னு தகவல் கொடுத்ததாகவும், அதனால் தானே இவர் பழைய ஆட்களை ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி இவர் கோரிக்கை வச்சதாகவும், அதனால் எடப்பாடி அவர்கள் உடஞ்சி விடுவார் அப்படின்ற கணக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மண்ணள்ளி போட்டார். அதுக்கு என்ன காரணம், நம்ம இதில் எடப்பாடி பக்கம் சரியா இல்லை செங்கோட்டு வச்ச கோரிக்கை சரியா என்பதை ஒரு சின்ன ஆலோசனை தான். இப்போ செங்கோட்டு என்ன சொல்கிறாருன்னா, பழைய ஆட்களை ஒன்றா சேர்த்துக்கின்றார். பழைய ஆட்கள் யார்? செந்தில் பாலாஜி, அவர் திமுக போயிட்டார். இப்போ அங்கே பார்த்தோன்னா சசிகலா தனியாக இருக்காங்க, டிடிவி தினகரன் இருக்கிறாங்க, அப்புறம் ஓபிஎஸ் இருக்காங்க. இவங்க 3 பேருமே முக்குளத்தை சேர்ந்தவங்க. இதில் கருணாஸ் ஒரு பக்கம் திமுக பக்கம் போய் கத்திட்டார். அப்போ இவங்களாம் ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒன்றா சேர்த்தும்போது என்ன ஆகுன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனில் அவரை ஜீரோக்கிடுவாங்க. ஒரு வேளை அதிமுக வெற்றி பெற்றாலும் கூட மீண்டும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவாங்கன்னா ஆக மாட்டார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்துடுறாங்க. இறந்த பிறகு முதலமைச்சர் பதவி யாருக்காக வருதுன்னா பன்னீர்செல்வத்துக்கு வருது. இப்போ இந்த முதலமைச்சர் பதவி அவர்கிட்ட இருந்து டிடி தினகரனும் சசிகலாவோ இடைத்தேர்தல் நின்று வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அவங்க முதலமைச்சர் ஆகிக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஓபிஎஸ் அவர்கள் மற்றவர்களை அனுசரித்தாலோ மற்றவர்களை ஒன்று சேர்த்தினாலோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அவசரமாக அந்த பதவியை பிடுங்கி யாருக்கிட்ட கொடுத்தாங்கன்னா எடப்பாடிக்கிட்ட கொடுத்தாங்க. இப்போது அந்த பக்கம் நீங்கள் செல்லூர்ராஜ், அப்புறம் ராஜேந்திர பாலாஜி இவர்களெல்லாம் தேனி பக்கம், அப்புறம் தேனி மாவட்டத்தில் ஒருத்தர் வெளியே போனார், அவங்க ஒரு எம்எல்ஏ ஒருத்தர். அவங்கெல்லாம் அந்த கட்சியில் இருக்கும்போது அவங்ககிட்ட தரல. ஏன்னா அவங்க தேவர்கள், ஒருவேளை அவங்களும் பில்ட் ஆகிடுவாங்க, அப்போ நம்ம செல்ல காசு ஆகிடுவோம். அதனால் நம்ம சமுதாயமும் இருக்கக்கூடாது, குறைவான சொந்தமும் இருக்கணும், நம்ம சொல்கிறதே கேட்கணும்னு சொல்லும்போது தான் இந்த பக்கம் வன்னியர் பெல்ட். இந்த பக்கம் யார்? கே.பி. முனிசாமி இல்லை கே.சி. வீரமணி, சி.வி. சண்முகம் இவர்களாம் வன்னியர்கள். நாளைக்கு வன்னியர் போய் நின்ட்டாங்கன்னா இல்லை ராமதாசன் போய் நின்ட்டாங்கன்னா நம்ம வலிமை பெற முடியாது. அப்போது கொங்கு மண்டலம் ஒரு சின்ன மண்டலம், அந்த மண்டலத்தில் யாருன்னு பார்த்தாங்க. அவங்க கூட எஸ்பி வேலுமணிக்கிட்ட அவங்க தரல, ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருந்தார். அப்புறம் இன்றைக்கி திமுக கூட ராஜேந்திர செந்தில் பாலாஜிட்டு அவங்க தரல. அப்போ இதில் யார் தெரிஞ்சாங்கன்னா, கொஞ்சம் பபியமாக பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம சொன்னால் இவர் கேட்பன்ற மாதிரி இந்த முறை தான் எடப்பாடிக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவியை வாங்கி தர்றாங்க. இவர் என்ன பண்ணார்னா, கொடுக்க வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறதெல்லாம் செஞ்சாருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணிடுங்க, நீங்கள் தாங்க அப்படின்னே சொல்லிவிட்டு அந்த பதவி கையிலுக்கு வந்தவுடனே நங்குற மாதிரி கட்டாக பிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு, இபிஎஸ் நாடகம் பண்ணார், மௌனாஞ்சலி, உண்ணாவிரதம் என்னென்ன பண்ணார். அப்புறம் டிடி ஒரு பக்கம் உடஞ்சார், சசிகலா ஒரு பக்கம் உடஞ்சாங்க, கருணாஸ் ஒரு பக்கம் உடஞ்சார். ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் முதுகில் குத்தியது இந்த கூட்டம் தான். அதனால் அவங்களுக்குள்ளே மாறி மாதிரி சண்டை போட்டு வெளியே போயிடுங்க. அதான் சொல்லலை, ஒரு துரோகி ஒரு நண்பன் எங்கே சென்றாலும் அவன் நண்பனாக இருப்பான். ஒரு நண்பன் ஒரு நாள் எதிரியாகுவான், எதிரி ஒரு நண்பனாகுவான். ஆனால் ஒரு துரோகி எங்கே சென்றாலும் அவன் துரோகி ஆகுவான். அதனால் அந்த துரோகத்தால் அவர்கள் 4 பேர் வீழ்ந்துட்டாங்க. ஓபிஎஸ் வீழ்ந்துட்டார்,
வீழ்ந்தார், சசிகலா வீழ்ந்தார், கருணாசை விழுந்தார். இன்றைக்கி கருணாசா அரசியல் இல்லாமல் எங்கே சுற்றணும் எங்கே போகணும்னு தெரியாமல் அவர் அலமோதிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் செங்கோட்டை வைக்க இந்த கோரிக்கை வச்சு இப்போ அவங்க உள்ளே இழுத்திங்கன்னா நாளைக்கு இந்த கட்சியை அவர்கள் உடைத்து விடுவார்கள். அவர்களால் இந்த கட்சியை திறமையாக நடத்த முடியாது. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் திறமையாக அந்த அதிமுகவை நடத்திக்கிட்டு இருக்கிறார். சரியான டைமில் வன்னியர்கள் 10% கொடுன்னு சொல்லி 22 இடைத்தேர்தலில் 18 சீட் அவர் வெற்றி பெற்று அந்த ஆட்சியை நிரூபித்தார். ஆனால் இதுவே ஓபிஎஸ் இருந்தால் இது நடந்திருக்காது. அதன் பிறகு ஓபிஎஸ் என்ன பண்ணாங்க, அதாவது ஓபிஎஸ் எல்லாம் ரிசைன் பண்ணாங்க, மீண்டும் வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் எடப்பாடி ஒட்டின்னு துணை முதலமைச்சர்கிட்டார் யார், ஓபிஎஸ் அவர்கள். அன்றைக்கி கூட ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணல. அவரை நம்பி போன கிட்டத்தட்ட 22 பேர் என்ன பண்ணாங்க, ராஜினாமா பண்ணாங்க. அவரை நட்டாத்தில் விட்டுட்டு வந்தால் தான் ஓபிஎஸ் அவர்கள். அப்போ இந்த ஓபிஎஸ்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்தி நீங்கள் கொண்டு வரணும்னா இந்த கட்சியை அழுத்தி விடுவார்கள், அதிமுக அழுத்தி விடுவார்கள். இப்போ கூட பார்த்தோன்னா ஓபிஎஸ் இந்த எம்பி இதில் எங்கே ஆகுது, அவன் அதிமுக நிற்கல, போயிட்டு எங்கே பாஜக நின்னார் அவர். அப்போது இவர் கட்சிக்கு சுயநலமாக இருப்பவர். இவர் நம்பி போகின்ற தொண்டர்களும் அதில் கட்சியும் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அப்போது செங்கோட்டன் வைக்கின்ற கோரிக்கை நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்காது, அது பலனமாகிவிடும். அதைத்தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு மண்டலத்தை தன்னுடைய விரலை வைத்து தான் கண்ணை குத்துறதுக்கான விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டனை வைத்து இந்த வேலை செய்கிறது என்பது தான் இன்றைக்கு கூடிய அரசியல் விமர்சன பார்வை. இது சாதாரண அரசியல் தொண்டர்களும் தெரியும். அப்போது அதிமுக தொண்டர்கள் தெளிவாக தெரிந்து வேண்டும். எந்த சூழலும் எக்கறந்து கொண்டும் மற்றவர்களை நம்பிவிட வேண்டாம். நீங்கள் ஓபிஎஸ்ஸை நம்பிவிட வேண்டாம், இபிஎஸ் நம்ப வேண்டாம், சசிகலா நம்ப வேண்டாம், செங்கோட்டன் நம்ப வேண்டாம். இன்றைக்கு அதிமுக சரியான தலைமையில் இருக்குது. நீங்கள் ஒன்றாக இருந்தால் 2026 அதிமுக ஆட்சி பிடித்துவிடும். அதுக்கு வலுமையான உடனே அதிமுக இபிஎஸ் அவர்கள் முன்னெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறவிடும். மீண்டும் திமுகவை மண்ணுக்கு வைக்க வேண்டும். ஏன்னா போன முறை பன்னீர்செல்வம் அவர்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணாமலேயே வெறும் 62 தொகுதியில் வெறும் 1000 ஓட்டு 200 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி திமுக மேலே இருக்கிற அழகியன்ஸ், திமுக கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேவலமான செயல்பாடு நிலைப்பாடெல்லாம் திமுகவை மண்ணுக்கவை வைக்கும். அதற்கு அதிமுக சரியான கூட்டணி வைத்தால் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற வேண்டும். செங்கோட்டையன் கணக்கு தவறானது. இபிஎஸ் அவர்கள் வலிமையாக இருக்கிறார். நன்றி, வணக்கம்.